தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சித்திரை டிவியின் வாயிலாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கொடுக்குறேன். அந்த குரூப்பில் நீங்கள் தவறாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது போன்ற நல்ல நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம குரூப்பில் நம்ம பதிவிட்டுருக்குறோம். இது மூலிமா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பயனடைஞ்சிட்ருக்குறாங்க. இது வரைக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற நல்ல விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், நிறையா கற்றுக்கணும், நிறையா சம்பாதிக்கணுங்கிறது என்னோடய ஆசை. நன்றி, வணக்கம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இப்போ நம்ம மாரோ பாயிண்டில் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பிளான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிளானில் எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது, நம்ம டீமில் இருக்கிறவங்கள எப்படி நம்ம கீழே கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மாரோ பாயிண்டில் உங்கள் ஐடியை லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போயிருங்க. உங்கள் ஐடியை லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மேலே லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரு 3 கோடு போட்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கீழே பாருங்கள், மாரோ மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்களா, மாரோ மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஆப்ஷன் வரும், மார்க்கெட்டிங் பிளான் ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா. இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு கீழே நீங்கள் நேரடியாக சேர்த்துருக்கீங்களோ அவங்களையெல்லாம் ஃபஸ்ட்டு இதில் ஒவ்வொருத்தராக இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிளானில் ட்ரீ ஸ்ட்ரக்சரில் அவங்கள முதல்ல கொண்டுட்டு வரணும். சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரோட ஐடி நம்பரை போட்டுக்கோங்க. போட்டு கீழே பாருங்கள், ஐடி நம்பர் கீழே செக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதை கிளிக் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் வந்துடும். சரிங்களா. இப்போ இந்த நேம் கரெக்டாக அப்படின்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக, ஓகே. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் ரிமைனிங் ரெக்வஸ்ட் பேக்கேஜ் ஆர்கனைசேஷன் டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த 2 தான் இருக்குது இவங்களுக்கு. சரிங்களா. மற்ற 2லேயுமே இவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க. கஸ்டமர் பிளான்லேயும் இருக்கிறாங்க, டீலர் ப்ரொமோட்டர்லேயும் இருக்கிறாங்க. அப்போ அது 2டையும் காட்டாது. சரிங்களா. இன்னும் எதுலாம் இவங்க வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இல்லாமல் இருக்காங்களோ அதை மட்டும்தான் இங்கே காட்டும். சரிங்களா. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இந்த இடத்துல ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, செலக்ட் பேக்கேஜ்னு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் இவங்களை எந்த இதில் கொண்டுட்டு வர போகிறீங்க, ஆர்கனைசேஷனாக கொண்டுட்டு வர போகிறீங்களா, டிஸ்ட்ரிபியூட்டராக கொண்டு வர போகிறீங்களா. இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல பாருங்கள், ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு டார்க் ப்ளூ கலர் ஒரு பட்டன் இருக்கா, இதை கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா ரெக்வஸ்ட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல். அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் பிளானில் உங்களுக்கு கீழே இவங்க வந்துட்டாங்க. ஓகே, சரி, ரைட். இப்போ இவங்க வந்துட்டாங்களா இல்லையா எப்படி செக் பண்ணி பார்க்குறது. இப்போ இங்கே மேலே இருக்கிற அந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஸ்க்ரீனை மேலே நவுத்திட்டு வாங்க. மாரோ மார்க்கெட்டிங் பிளானுங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மாரோ மார்க்கெட்டிங் பிளான், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஜீனாலஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா. இந்த ஜீனாலஜிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் அப்படியே மேலே நவுத்திட்டு இந்த 2வது ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் ஜீனாலஜி. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஜீனாலஜியை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ காட்டிடும். இப்போ இது என்னோடய ஐடி, எனக்கு கீழே இப்போ நான் ஒரு ஐடி க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா இவங்க, இப்போ இவங்க எனக்கு கீழே ஜீனாலஜியில் வந்துட்டாங்க. சரிங்களா. இதேமாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு கீழே எத்தனை பேர் டைரெக்டாக நீங்கள் சேர்த்திங்களோ அவங்கள நீங்கள் சேர்க்கணும். நீங்கள் அவங்கள சேர்த்திங்கன்னா தான் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை சேர்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஞானசேகரி அப்படிங்கிறவங்கள எனக்கு கீழே நான் கொண்டு வந்துட்டேன். சரிங்களா. இப்போ இந்த ஞானசேகரிங்கிறவங்க அவங்களுக்கு கீழே ஆளுங்க இருப்பாங்க. சரிங்களா. இப்போ அவங்களுக்கு கீழே கொண்டுட்டு வரணும்னா இவங்களை நான் எனக்கு கீழே கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கீழே அவங்க ஆளுகளை கொண்டுட்டு வர முடியும். அப்ளைனர் கீழே அவங்க வரலைன்னா அவங்க டீம் அவங்க கீழே கொண்டுட்டு வரவே முடியாது.
இப்போ நான் இவங்களை கொண்டு வந்து விட்டுட்டேன். சரிங்களா? இப்போ இந்த ஞானசேகரிங்கிறவங்க அவங்க டீமை அவங்க ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்கள் எத்தனை பேரை சேர்த்துருக்கீங்களா, ஒருத்தரை சேர்த்துருக்கீங்களா, 2 பேரை சேர்த்துருக்கீங்களா, 3 பேர் 5 பேர் நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ட்ரீயில் கொண்டு வந்து செட் பண்ணிடுங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரீயில் வந்து நம்ம செட் பண்ணுறது. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து மறுபடியும் இன்னொருத்தரை நான் சேர்க்குறேன் ஜீனா என்னோடய இதில். நீங்கள் அதை நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த மாரோ மார்க்கெட்டிங் பிளான் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே இருக்கு பாருங்கள், மார்க்கெட்டிங் ரெக்வஸ்ட்டு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் யாரை கீழே கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய மாரோ பாயிண்ட்டோட ஐடியை போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ அவங்க ஐடி நம்பரை போட்டு செக்குன்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஹாசினா பேகம் பேர் வந்துடுச்சு. கரெக்ட். ஓகே, இப்போ இவங்களில் பார்த்தீங்கன்னா 3 பேக்கேஜ் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ இவங்க கஸ்டமர் பிளானில் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் பிளானில் இவங்களை நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த செலக்ட் பேக்கேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரெக்வஸ்ட் கொடுத்துட்றேன். இந்த ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ரைட். ஓகே, இப்போ இவங்க நம்ம கீழே வந்துட்டாங்களா இல்லையான்னு எப்படி மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, அதே மாரோ மார்க்கெட்டிங் பிளானில் கீழே பாருங்கள் ஜீனாலஜின்னு இருக்கும். இந்த ஜீனாலஜி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஜீனாலஜின்னு இருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஜீனாலஜி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் இவங்களும் வந்துட்டாங்க நம்ம கீழே. சரிங்களா? இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட சொல்லணும், இந்தமாரி நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன், நீங்கள் உங்கள் டீம் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விட்ருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க. அதேமாதிரி இப்போ இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து அதேமாரி அவங்களும் பண்ணிடுவாங்க. அவங்கவுங்க டீமுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஜீனாலஜியில் நம்ம ட்ரீமை நம்ம செட் பண்ணிக்கிறது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா?